எதுவாக இருந்தாலும் முத்தாய்ப்பாக ஒரு விஷயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன அப்படி என்று சொன்னால், நல்ல மனிதர்களும் நல்ல மனிதர்களுடனான தொடர்பும் நல்ல மஜ்லிஸுகளும் அந்த மஜ்லிஸுகளில் நாம் அமர்வதும் தான் எம்மை இருக்கக்கூடிய அளவிலாவது ஈமானை பாதுகாத்து வைத்திருக்கிறது. நாம் செய்யக்கூடிய அந்த நல்ல விஷயங்களையும் நாம் தவிர்த்து வரக்கூடிய அந்த தீய விஷயங்களையும் அதே வீரியத்தோடு எங்களுக்கு மத்தியிலே வைத்திருப்பதும் அதுதான். இந்த மஜ்லிஸுகள் தான், நாம் இப்படி அமரக்கூடிய நல்ல மஜ்லிஸுகள், நாம் பழகக்கூடிய நல்ல மனிதர்கள் தான் எங்களது தொடர்பை என்ன செய்கிறது, இதே அமைப்பிலே வைத்திருக்கிறது என்பதை நாங்கள் பிரதானமாக என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எந்த ஒரு மாற்றத்தை ஒரு மனிதர் ஒரு திடீரென ஒரு பயானின் மூலமோ அல்லது ஒரு சந்திப்பின் மூலமோ ஒரு மனிதர் எந்த ஒரு மாற்றத்தையும் என்ன செய்ய முடியாது, ஏற்படுத்தி கொள்ள முடியாது. பொதுவாக இயல்பிலேயே அல் குர்ஆன் ஒரு படித்தரத்தை சொல்கிறது. நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய வாய்ப்பு முதலாவது கிடைத்தல், இரண்டாவதாக அந்த வாய்ப்புக்கு பின்னால் உடனடியாக மாறுகின்றவர்களும் இருக்கிறார்கள், அது அறிவாக மட்டுமே இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்கிறான், வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன் லஅஸ்மஅஹும், அவர்களிலே ஒரு கைரை அல்லாஹ் அறிந்திருந்தால் அவர்களை கேட்க செய்திருப்பான். அப்போ கேட்பது என்பது ஒரு பெரிய ஒரு நலவு. இரண்டாவது கட்டம், கேட்டதன் பின்னால் அதை விளங்கக்கூடிய ஒரு நாள் அல்லாஹு தாலா அவருக்கு ஏற்படுத்துவான். அதை விளங்கக்கூடிய ஒரு நாள் அவருக்கு அல்லாஹு தாலா என்ன செய்வான், ஏற்படுத்துவான். விளங்கிய பின்னாலும் மாற்றங்கள் மனிதனிலே வரலாம் என்று சொல்ல முடியாது. உடனடியாக மாறுகின்றவர்களும் இருக்கிறார்கள், அப்படியே காலம் தாழ்த்துகின்றவர்களும் இருக்கிறார்கள். அதற்கு பின்னால் அதை உணரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா என்ன செய்வான், ஒரு சூழலை, ஒரு நிகழ்வை அவரது வாழ்க்கையில் ஏற்படுத்துவான். அதைத்தான் நாம் சோதனை என்கிறோம். சோதனை என்ற தலைப்பில் நாங்கள் படிப்பதெல்லாம் இந்த மூன்றாவது கட்டமாகத்தான் இருக்கும். அது என்ன என்று சொன்னால், அவர் படித்த, அவர் விளங்கிய ஒரு விஷயத்தை வாழ்க்கையில் உணர்த்துகின்ற ஒரு விஷயம். சாதாரணமாக உணராமல் இருக்கக்கூடியவர், தெரிந்தும் விளங்காமல் இருக்கக்கூடியவர், விளங்கியும் அதை செயல்படுத்தாமல் இருக்கக்கூடியவருக்கு ஒரு சோதனை அதை என்ன செய்யும், அவருக்கு உணர வைக்கும். உணர்ந்த பின்னால் அவரது வாழ்க்கையில் அது அமலாக மாறும். அவரது வாழ்க்கையிலே அது அமலாக, செயல்பாடாக மாறிவிடும். இந்த செயல்பாடாக மாறிய பின்னால் அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இருக்குமாக இருந்தால் ஐந்தாவது கட்டமாக இஸ்திம்ரார், சுபூத், அதிலே உறுதியாக நிற்றல், அதிலே தொடர்ந்து என்ன செய்தல், அதை கடைபிடித்தல் என்கின்ற அந்த ஐந்தாவது கட்டத்தை அவர் என்ன செய்வார், அடைவார். இதுதான் பொதுவாக உலகத்திலே எல்லா நிலைகளிலும் இருக்குது. ஆனால் மனோ இச்சை புகுந்து விட்டது என்று சொன்னால் இதே பகுதி ரிவர்ஸில் வரும். மனோ இச்சை ஒரு மனிதனை புகுந்து இஸ்திஹ்காமாகி அவரை ஆட்டி படைக்க ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் தொடர்ந்து செய்து வந்த நல்ல செயல்களை எல்லாம் என்ன செய்வார், அவர் அரைகுறையாக செய்ய ஆரம்பிப்பார். தொடர்ந்து தவிர்த்து வந்த கெட்ட செயல்களை எல்லாம் அவர், அதாவது எடைக்கெட அந்த பாவங்களை செய்ய ஆரம்பிப்பார். இப்படி ஒவ்வொரு நிலையிலும் இருந்து என்ன, சோதனை ஏற்பட்டாலும் அந்த அமலே வாழ்க்கையில் இல்லாமல் போய்விடும். சோதனை ஏற்பட்டாலும் கூட உணராத ஒரு இடத்துக்கு வருவார். இந்த மனோ இச்சை என்ன செய்யும், ரிவர்ஸில் கொண்டு போகும். எல்லாவற்றையும் எல்லாம் தெரிஞ்ச பின்னாலையும் அவருக்கு சோதனை ஒன்றை ஏற்பட்டாலும் கண்ணாடியில் தண்ணி உளுந்து போனால் எப்படி இருக்குமோ அந்த லெவலுக்கு என்ன செஞ்சிடும், ஆகிவிடும். இந்த கொரோனாவில் நிறைய பேருக்கு ஏற்பட்ட மாதிரி, கொரோனா சிலருக்கு கனவு மாதிரி, சிலருக்கு கனவு மாதிரி, இரவுல தூங்கி காலையில் எழும்பின மாதிரி ஒரு இன்சிடென்ட். அது அவ்வளோதான். எந்த மாற்றமும் சிலருக்கு என்ன செய்யலை, ஏற்படுத்தவில்லை. இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அதமுல் பலியா, சோதனைகளிலேயே ஒரு பெரிய லெவல் என்ன தெரியுமா, அல் மஅசியா இந்தல் முசீபா, சோதனை நேரத்தில் பாவம் செய்து கொண்டிருப்பது. சோதனைகளிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை என்ன என்றால், சோதனை நேரத்தில் ஒருவன் பாவம் செய்து கொண்டிருப்பது. சோதனை கொடுப்பதே பாவத்தை உணர்ந்து அதிலிருந்து உணர்ந்து திருந்துவதற்கு. ஆனால் அந்த நேரத்தில் பாவத்தை ஒருவன் இரட்டிப்பாக செய்வானாக இருந்தால் அது அலமுல் பலியா, சோதனைகள்லையே அது ஒரு பெரிய லெவலில் அவர் என்ன செஞ்சிட்டாரு, அகப்பட்டு விட்டார் என்று சொல்லி இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன செய்கிறார்கள், சொல்கிறார்கள். அப்போ இதில் ரிவர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோதனை வந்தாலும் சரி அவர் என்ன செய்ய மாட்டார்கள், யோசிக்க மாட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன், ஒவ்வொரு வருடமும் அவர்கள் ஒரு முறையோ ரெண்டு முறையோ சோதிக்கப்படுகிறார்கள், அவர்கள் பார்க்கவில்லையான்னு கேட்கிறான். ஒவ்வொரு வருடமும் அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன், ஒரு முறையோ ரெண்டு முறையோ அவர்கள் சோதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க, அவர்கள் பார்க்கவில்லையான்னு கேட்குறான். அல்லாஹ் சொன்ன பிறகு தான் மக்கத்து காபிர்களுக்கே தெரியும் வருஷா வருஷம் அவங்களுக்கு சோதனை நடக்குதுண்டு, வருஷா வருஷம் சோதனை நடக்கிறேன் ஒருத்தன் சொல்லித்தான் நம்மளுக்கு தெரிய வேண்டும் என்று வைங்களேன். வருஷா வருஷம் ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும், ஒரு சமூகத்துடைய வாழ்க்கையிலும், ஒரு ஊருடைய வாழ்க்கையிலையும் பெரிய சோதனை நடந்து கொண்டிருக்கிறது என்று இன்னொருத்தன் சொல்லி நம்ம தெரிகிற லெவலில் இருந்தால் நம்மளுடைய நிலைமை என்ன, நம்மளோட கல்வி என்னது,
அந்த இடத்துல சிந்திக்க கூடாத ஒரு இடத்துக்கு போய்விட்டு இருக்கிறது. இதே மாதிரி தான் நாம சந்தோஷமாக இருக்கிறோம் என்றதை இன்னொருத்தன் சொல்லி தான் நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேருக்கு அவரவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள்ன்றது நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு இன்னொருத்தன் சொன்னால் தான் தெரியும். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நியாமத்தை பற்றி எந்த யோசனையும் இல்லை. மற்றவர்களை எல்லாம் பார்த்து அவன் எவ்வளோ சந்தோஷமாகிறான், இவன் எவ்வளோ சந்தோஷமாகிறான், இவன் எவ்வளோ சந்தோஷமாகிறான்னு நினச்சி கொண்டிருக்கக்கூடியவன் அவன் சந்தோஷமாகிறான்றத பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னால் தான் என்ன தெரியும். நீ எவ்வளோ சந்தோஷமாகிற, அல்லாஹ் உனக்கு எவ்வளோ பெரிய நியமத்துக்களை தந்திக்கிறான்னு இன்னொருத்தன் சொல்லி தெரிகிற அளவுக்கு நிறைய பேர் நியமத்துக்களை பற்றிய உணர்வு என்ன செய்கிறது இருந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். இது அதாவது ரிவர்ஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தான் சோதனை நேரத்தில் உணராமல் இருத்தலும், நியமத்துக்கள் இருக்கிறென்று புரியாமல் இருத்தலும், இந்த மாதிரியான நன்மைகள் விஷயங்களை உணராமல் இருத்தலும், நமக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிற என்பதை உணராமல் இருத்தலும் இது போன்ற ஒரு நிலை தான். அதற்கு பின்னால் என்ன நடக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்கிறானே இல்மும் ஃபிக்ஹும், ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கும், ஒரு அறிவு கிடைச்சிருக்கும் என்று சொல்கிறான் தானே, இதில் எந்த பிரயோசனம் இல்லாமல் போயிடும். இப்போ இந்த ரெண்டும் ஆரம்ப ரெண்டு கட்டமும் ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு அறிவையும் விளக்கத்தையும் கொடுக்கிறது. அதுக்கு பின்னால் உள்ளதெல்லாம் ரிசல்ட், அதனுடைய ரிசல்ட். ஒரு மனிதனுக்கு அறிவு கிடைக்குது, ஒரு விஷயம் செய்தி கேட்க கிடைக்குது. ரெண்டாவது என்ன, அதை பற்றி விளங்க கிடைக்குது. அதுக்கு பின்னால் வரக்கூடியதெல்லாம் என்னது, உணர்றது, அதை செயல்படுத்துவதற்கான அந்த அறிவு, அந்த செயல்படுதல், அது தொடர்ந்து அந்த செயல்பாடு இருத்தல் என்பதெல்லாம் அதனுடைய விளைவுகள். இந்த விளைவுகள் தலைகீழாக மாறிய பின்னால இந்த ரெண்டுலையும் எந்த பிரயோசனமும் இல்லாமல் என்ன செஞ்சிடும், போய்விடும். அன்தர்த்தஹும் அம்லம் துன்திருஹும் ஃபஹும் லா யுமினூன். நீங்கள் இப்போ எச்சரித்தாலும் சரி எச்சரிக்காது விட்டாலும் சரி அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சொல்லி காட்டுற நேரத்தில் அல்லாஹ் தஆலா எல்லா இடங்கள்லையும் நல்லவர்களுக்கு கெட்டவர்களுக்கு முனாஃபிகின்களுக்கு சொன்ன இடமெல்லாம் அல்லாஹ் என்ன சொல்றான்டா, ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம். ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம், உள்ளங்கள்ல அல்லாஹ் தஆலா முத்திரை இட்டு விட்டான். உள்ளங்கள்ல முத்திரை என்பது விளங்குற உணர்வு அறிவு எல்லாத்தையும் இல்லாமக்கிரும். அதானே உள்ளங்கள்ல முத்திரை. பார்வையிலும் கேள்வியிலும் அல்லாஹ் தஆலா முத்திரையிட்டு விட்டான்னு சொல்றான். அது என்ன, நம்ம சொன்னோமே என்ன, வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன் ல அஸ்மஅஹும், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நலவைத்து அவர்கள் நல்ல மனிதர்கள் நல்ல உணர்வுள்ளவர்கள் என்று தெரிந்திருந்தால் கேட்க வைத்திருப்பாண்டு. அந்த கேட்கிற தடை ஏற்பட்டு விட்டால் அதுக்கு பின்னால நீங்க கொட்டுண்டு குர்ஆன் வசனங்களை கொட்டினாலும் நிறைய விளக்கங்களை எல்லாம் எடுத்து சொன்னாலும் சரி, கண்ணாடி மேல தண்ணீர் வடிந்து போவதை போல அதெல்லாம் என்ன செஞ்சிடும், வடிந்து போய்விடும். அதனால தான் இமாம் அதாவது இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், நீ பாவத்துக்கு பின்னால் பாவம் ஒன்று செஞ்ச பின்னால பாவம் செஞ்சிட்டேன்னு உணர்ந்தி என்று சொன்னான், அதற்காக வேண்டி துடித்தா என்றால் ஃபஅலம் அறிந்துகொள், இன்னும் அல்லாஹு தஆலா உனது உள்ளத்திலே ஒரு ஒளியை வைத்திருக்கிறான். இன்னும் உள்ளம் முழுசா இருட்டாகல. பாவம் செஞ்ச பின்னால உனக்கு அது பாவம் என்று விளங்குது, அதனால நீ துடிச்சு போறாய் அப்படி என்று சொன்னா இன்னும் கல்புல என்ன வெளிச்சம் இருக்குன்னு அர்த்தம். என்றைக்கெல்லாம் நமக்கு விளங்கலையோ, விளங்கலை என்ற விஷயமும் விளங்காது. அதுக்கு பின்னால் என்ன, விளங்கவில்லை என்ற செய்தியும் என்ன செய்யாது, விளங்காமல் போய்விடும். அப்போ அது ஹவா அந்த இடத்துல என்ன, அதாவது ஒரு முஸ்தஹ்கிமா ஆண்டு கொண்டிருக்கிறது, மனோ இச்சை என்ன ஆண்டு கொண்டிருக்கிற என்ற அர்த்தமாக அது என்ன செய்துவிடும், மாறிவிடும். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ மனோ இச்சையுடைய அந்த விளைவு எப்படி அதை ஏற்படுத்தும் என்பதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அறிவுள்ளவர்களுக்கு மத்தியில் இப்போ நான் சொன்னது அறிந்து மார்க்கத்தை விளங்கி உணர்ந்து செயல்பட்டு அதை தொடர்ந்து இருத்தி கொண்டவர்களுக்கு அந்த மனோ இச்சை என்கின்றது ஒன்று வந்தால் அதை ரிவர்ஸில் எங்கே கொண்டு போய் என்ன செய்யும், நிறுத்தும். அதனுடைய பாதிப்புகள் அதை எப்படி ஏற்படுத்தும் என்பது. அறிவுள்ளவனுடைய சிச்சுவேஷன் இதுவாக இருந்தால், ஒரு மனோ இச்சை இந்த அளவுக்கு என்ன இருக்குமாக இருந்தால், அறிவில்லாத நிலையில் இருக்கக்கூடியவனுடைய நிலை எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அறிவுள்ளவனுடைய நிலையே இந்த மாதிரி இருக்குமாக இருந்தால் அறிவில்லாதவனுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் என்ன நினைத்து பாருங்கள்.